முருகாச்சரணம். இன்றைய சிந்தனைக்கு திருப்புகழை ஏன் படிக்க வேண்டும்? புலவர் ஒருவர் முருகப்பெருமானை நோக்கி தவம் செய்கிறார். அந்த தவத்தின் பயனாக முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். இன்று நான் உன்னை கண்டுவிட்டேன், மீண்டும் நான் உன்னை எவ்வாறு சந்திப்பது? அறுபடை வீட்டிலா, ஸ்கந்தகிரியிலா? உன்னுடைய விலாசம்தான் என்ன? உன்னுடைய இருப்பிடம்தான் எங்கே என்று முருகப்பெருமானை நோக்கி வினவுகிறார். அதற்கு முருகப்பெருமான் அழகாக பதில் சொல்கிறார். திருப்புகழ் படிப்பவர் மனதில் இருப்பேன். யாரெல்லாம் திருப்புகழை படிக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். அதுவே என்னுடைய விலாசம், அதுவே என்னுடைய இருப்பிடம் என்று கூறி மறைகிறார். திருப்புகழில் இல்லாதது எதுவும் இல்லை. வாக்கிற்கு அருணகிரி, வாழ்க்கைக்கு திருப்புகழ் என்று கூறுவது போல மனிதன் பிறப்பது முதல் இறப்பது வரை அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியது திருப்புகழ். முருகப்பெருமானை நாவினிக்க மனமினிக்க நாளெல்லாம் மறக்கும்படியாக திருப்புகழ் பாடியிருப்பவர் அருணகிரிநாத சுவாமிகள். உபநிடதம், தத்துவம், புராண இதிகாசங்கள் என்று முங்கி முங்கி குளித்து முத்தெடுக்கலாம். சுருங்கச் சொல்லி விளங்க வைத்தல் கவிதையின் மரபு என்றாலும் ஆங்காங்கு விரிவாக சொல்லும்படியும் திருப்புகழ் வரிகள் அமைந்திருப்பது திருப்புகழின் சிறப்பு. ஆதலால் இதை நோய் தீர்க்கும் மருந்தென்றே கூறலாம். எனவே திருப்புகழை நாள்தோறும் படிப்போம். நல்லதொரு திருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து முருகப்பெருமானை வழிபட்டு மகிழலாம். முருகா சரணம்.